வீட்டில் முட்டை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த முட்டை மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முட்டை மசாலுக்கு தேவையான மசாலா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். வர கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு இது நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். பெருஞ்சீரகம் பொன்னிறமானதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு 4 பல் பூண்டு, பெரிய பல், அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது இதுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா குழைய வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இது கூட இப்போது மஞ்சள் தூள், காரத்துக்கேற்ப மிளகாய் தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பொடி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் இந்த கிரேவி கொஞ்சம் திக்காகி வந்திருக்கும். அந்த சமயத்தில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 5 முட்டை எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு இப்படி கீத்தாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு 2 டைம் கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான். கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா தூவி விட்டிங்கன்னா சூப்பரான முட்டை மசாலா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.